இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வச்சுட்டு கூட உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப்பு துவரம் பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 பல் பூண்டை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சாம்பார் தாளிச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் சட்டி வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காவையும் முருங்காவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கூட வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்குள்ளேயே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கோம். அதில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துக்கங்க. இப்போ இதை வந்துட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்த டைமில் நம்ம வந்துட்டு பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்பை. அதுக்கப்புறம் மாங்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா ஆப்ஷனல் தான், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து விடுங்க. சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா தாளித்து வந்த உடனே ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி தக்காளி நல்லா கூழாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போ மற்ற மசாலாலாம் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டாணியை கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பட்டாணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். பட்டாணியும் ஒரு அளவுக்கு வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் சீவி வச்சுருக்கோம். அதை எடுத்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டு நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கூடவே பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.